வணக்கம். வீடுகளுக்கு கதவுகளே இல்லாத கிராமம். நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக மக்கள் யாராவது வீடுகளை பூட்டிவிட்டு வெளியூருக்கு சென்று விட்டால் அதை நோட்டமிடும் திருட்டு கும்பல் வீட்டின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்து வீட்டில் இருக்கும் நகைகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்று விடுகின்றன. அதனால் வீடுகள், கடைகளுக்கு கதவுகள் பலம் வாய்ந்த மரங்கள் அல்லது இரும்பு கம்பிகளால் அமைக்கப்படுகின்றன. இப்படி வீடுகள், கடைகளுக்கு பல கட்ட பாதுகாப்பு செய்யப்படுகின்றது. இத்தகைய திருட்டு சம்பவங்களுக்கு மத்தியில் வீடுகளுக்கு கதவுகளே இல்லாத அந்த கிராமம் கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் ரோனா தாலுகாவில் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தின் பெயர் மாரணசபதி என்கின்ற தாவல் மலிக். இந்த கிராமத்தில் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு கதவுகளை பொருத்துவது இல்லை. சுமார் 100 வீடுகள் இந்த கிராமத்தில் உள்ளன. 1500 பேர் வசிக்கின்றன. அங்குள்ள பெரும்பாலான வீடுகளுக்கு கதவுகள் இல்லை. சமீபத்தில் 5 புதிய வீடுகளும் கட்டப்பட்டுள்ளன. அந்த வீடுகளில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கதவுகள் மட்டும் பொருத்தவில்லை. அங்கு ஏன் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு கதவுகள் வைப்பது இல்லை என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழும். அதற்கு அந்த ஊர் மக்கள் நம்பிக்கைதான் காரணம் என்று கூறுகின்றனர். எங்களின் நம்பிக்கைக்கு கதவுகள் தேவையில்லை என்று கூறுகின்றனர். இதுவரை அந்த கிராமத்தில் திருட்டு சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. அந்த கிராமத்தை சேர்ந்த அப்துல் ஹமீத் என்பவர் கூறுகையில், நாங்கள் அடிப்படையில் ஆதிவாசிகள். தாவல் மலிக் என்பவர் கடந்த 800 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்து இங்கு வந்தார். அவர் இந்த ஊரில் திருட்டுகள் நடக்காது, நீங்கள் ஆண்டவரிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது உடனே நிறைவேறும் என்று கூறினார். அவர் அன்று கூறிய அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் இன்று வரை வீடுகளுக்கு கதவுகள் பொருத்துவது இல்லை என்றனர். சிந்திப்போம். நன்றி.